இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் திணையரிசி வச்சு பொங்கல் செஞ்சுருந்தேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 1 டம்ளர் திணையரிசி, அரை டம்ளர் சிறுபருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பொங்கலுக்கு சேர்க்குறது அளவே தான் தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு அப்படிங்கிறனால 3 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் நெய், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி போல தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் முந்திரி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு பொங்கலை தாளித்து போட்டுடலாம். இப்போ கலர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திணை அரிசி பொங்கல் ரெடி ஆயிரும். இந்த ஆரோக்கியமான உணவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு